திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுடைய கடன் அதிகமாயிடுச்சு. கடன் அதிகமா வாங்கி இருக்கிறாங்க. தமிழ்நாட்ட கடனாளி ஆக்கிட்டாங்க அப்படின்னுலாம் சங்கிகள் விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனா உண்மையிலேயே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வாங்கி இருக்கக்கூடிய கடன் எஃப்ஆர்பிஎம் ரெகுலேஷன்ஸ்க்கு உட்பட்டதாக தான் இருக்கு. எஃப்ஆர்பிஎம் ரெகுலேஷன்ஸ தாண்டி தமிழ்நாடு கடன் வாங்கல. இன்னொரு பக்கம் இந்த கடன அடைக்கிறதுக்கான ரெவென்யூவையும் அவங்க இண்டஸ்ட்ரியலைசேஷன் மூலமாகவும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ கிரியேட் பண்ணியும் அவங்க ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ வாங்கக்கூடிய கடனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹியூமன் ரிசோர்சஸ் டெவலப்மெண்ட் போன்ற முதலீடுகளில் அவர்கள் பயன்படுத்தி அதை திருப்பி கட்டுறதுக்கான தகுதியும் தமிழ்நாட்டுக்கு வளர்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆனா ஒன்றிய அரசுடைய நிலைமை என்ன தெரியுமா? இந்த கடந்த 10 ஆண்டு மோடி ஆட்சியில பாருங்க, இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் டெட் ஹாஸ் ரிசன் டு a shocking 63 lakh crore. அதாவது 2014ல மோடி ஆட்சிக்கு வரும்போது 26 லட்சம் கோடியாக இருந்த இந்தியாவுடைய கடன் சுமை இன்னைக்கு 63 லட்சம் கோடியாக மாறி இருக்கிறது. அதாவது 137% அதிகரிச்சிருக்கு. இந்த கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு இந்த மோடி அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? ஏதாவது வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறாங்களா? சிறு குறு தொழில்களை மேம்படுத்தி இருக்கிறாங்களா? விவசாயிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்கிறாங்களா? இல்ல குறைஞ்சபட்சம் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ உருவாக்குறதுக்கான ஏதாவது முயற்சியை ஏற்படுத்தி இருக்காங்களா? கார்ப்பரேட்டுகளுக்கு கடனை தூக்கி கொடுத்துட்டு அந்த கடனை திருப்பி வாங்க முடியாம வாரா கடன் சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் தனியாருக்கு தாரவாத்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலைமையில இந்த கடனை எப்படி அடைக்க போறாங்க? முதல்ல எதுக்கு கடன் வாங்குனாங்க? மக்களுக்கு எதுவுமே செய்யாம எப்படி இவ்ளோ கடன் அதிகரிச்சது? இந்த கேள்விகளுக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனோ இல்ல பிரதமர் நரேந்திர மோடியோ பதில் சொல்லுவாங்களா?